நண்பர்களே, நம்மக்கிட்ட ஐபேட்லேருந்து 6 சீரிஸ் ஃபோனு ஒன்று, அதாவது யூடியூப், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் ஆகிற ஒரு நல்ல டேப்லெட் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பேட்டரி மாற்றி, டிஸ்பிளே மாற்றி எல்லாமே சரி பண்ணி வச்சுருந்தோம். பட் அது திடீர்னு பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஒரு மாதம் நானும் கண்டுக்காமல் விட்டேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவன்கிட்ட என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்கள், நல்லா ஆன் ஆகுதா, ஒரு யூஸ் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 2 செகண்ட்குள்ளேயே கப்புன்னு ஆஃப் ஆயிடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி பிரச்சனை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவன் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகலை. உள்ளே கழட்டி பார்த்தா அந்த இதெல்லாம் பயங்கரமாக ஹீட் ஆச்சு, ஐசியெல்லாம் சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி நினச்சி தான் ஒரு மாதத்துக்கு மேலே இவனை வந்து தொடலை. சரி விடுங்க, ஆசைப்பட்டு வாங்கினது இப்படி ஆகிப்போச்சு, மதர் புழு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து பேட்ரி மாற்றி விட்டு பார்த்தேன். எதுக்கும் பேட்ரி மாற்றி விட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே வந்து அந்த பழைய பேட்ரி நல்லா தான் இருக்குது. அது ஊதலை, ஒன்றும் பண்ணலை, நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அது எதுக்கு மாட்டுக்குங்க, என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை. சரின்னு அந்த பேட்டரி கழட்டி போட்டு இப்போ வேறு பேட்ரி போட்டுருக்கிறேன். இது வந்து பல்லாவரம் சந்தையில் ஒரு ஐபிஎல் எடுத்தோம், அதோட பேட்ரி. இதுவும் டெட் கண்டிஷன் தான், இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்கோம். இந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஏறுது, நல்லா 100% ஏறுது. ஒரு 10% வரைக்கும் நல்லா உழைக்குது. அப்புறம் டப்புன்னு 0 ஆயிடுது. இதுவும் பேட்ரி கம்ப்ளைண்ட். ஸோ இப்போ இதை மாற்றி ஒரு நல்ல ஐபிஎல்லாக மாற்றணும். அதுதான் இன்றைக்கி தான் நமக்கு டாஸ்க்கு. வாங்க, எங்கே போய் பேட்ரி வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், என்னதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஐபேடை அப்படியே தூக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்பிளே கலட்டுறதுக்கு, அந்த ஸ்க்ரூவை கலட்டுறதுக்கு கூட தனியாக 500 கேட்குறாங்க. லேபர் சார்ஜ்னு சொல்லிட்டு சென்னையில் 200 கேட்குறாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 1000 கேட்குறாங்கம்மா. அதனால் நம்ம வந்து தனியாக கழட்டு போயிடலாம். பேட்ரி மட்டும் தனியாக கழட்டி போய் இந்த பேட்ரி கொடுங்கன்னு சொல்லி, பேட்ரி வந்ததுக்கப்புறம் நம்மளே போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே. ஆனால் டச்சு வந்து நம்ம பெங்களூரில் எஸ்பி ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ரிச் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். பெங்களூருக்கு போயிருந்தப்போ நான் அங்கே தான் வாங்கினேன். 550 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பேட்ரி இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், இப்படி ஊதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் டப்புன்னு ஆஃப் ஆகிடுது. என்ன இஷ்யூன்னு தெரியல. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, ஓல்டேஜ் எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 8000க்கு மேலே போட்டிருக்காங்க. அதனால் கழட்டும் போதே கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஓல்டேஜ் இருக்கும்போது நீங்கள் கழட்டுறீங்க, லைட்டாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து லைட்டாக ஓட்டையை போட்டால் கூட புகஞ்சிரும். நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியும், நான் நல்லா கழட்டுவேன் அப்படின்னா கழட்டுங்க. இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, காசு போனாலும் பரவாயில்ல, கலரி கொடுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பு, அப்புறம் அந்த டச்சுக்கான ஸ்டிப்பு. இந்த டச்சுக்கு வந்து 3 ஸ்டிப்பு வரும். ஏன்னா கீழே டச் ஐடி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டச்சுக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 2 இருக்கும். கேர்ஃபுல்லாக அதை கழட்டியாச்சு. ப்ளஸ் டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டச்சோட ஸ்டிப்பு இன்னைக்கா நாளைக்கான் இருக்குது. ஏன்னா அது டூப்ளிகேட்டு, வாங்கும்போது தெரியும். ஒன்ஸ் டச்சை மட்டும் கழட்டிட்டு நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வருது. ஏன்னா பயம்தான், கழட்டும்போது ஏதாச்சும் பின் இது உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் ஒரு பயத்தோடவே நான் அப்போயே கழட்டிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஹீட் ஆகலை, ஒன்றும் ஆகலை, ஆனால் டப்புன்னு ஆஃப் ஆகுது. ஸோ பேட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கழட்டிட்டு அப்படியே மேலே தூக்கக்கூடாது. இது கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு. நல்ல வேலை நான் தெரியாமல் கழட்டி பின்ன உடைய பார்த்தேன். இங்கே பாருங்கள், இப்படிலாம் கழட்டக்கூடாது, நான் அவசரமாக கழட்டேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா. நான் வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக எம்பு விட்டிங்கன்னா அந்த பேட்ரி மட்டும் தனியாக வரும். 2 பேட்ரி கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் தனியாக தூக்கிட்டு முன்னாடி இருக்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு இழுத்திங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இழுத்தா அப்படியே அந்த கிளிப் மட்டும் தனியாக வெளியே வரும். ஆனால் பார்த்து இழுங்க. நான் வந்து ஒரு கையில் ஃபோனையும் ஒரு கையிலையும் பேட்ரி பிடிச்சி இழுத்ததில் 2 பேட்டரியில் ஒரு பேட்டரி தனியாக பிடிண்டு வந்துச்சு. இந்த மாதிரி கழட்டக்கூடாது. நீ கேர்ஃபுல்லாக சேஃபாக நான் வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி கழட்டுங்க. பேட்டரி கழட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வெயிட்டே இல்லைங்க, ஸ்லிம்மாக இருக்குது. ஆனால் ஆப்பிளோட டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சரை பாருங்களேன். அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மெட்டல் மாதிரி, அதுதாங்க மதர் போர்டு. ரொம்பவே ஸ்லிம்மாக சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவங்களுடைய சிப்பெல்லாம் எம்ப்ராய்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவல் டிசைன் சொல்லலாம். ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, எல்லாமே அதுதான் பார்த்துக்குது. இதை கழட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா இதில் வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேபி பேட்ரி ஃபால்ட்டாக இருக்கலாம்ல, அந்த பிஎம்எஸ் போர்டு நல்லா இருக்கலாம்.
ஸோ அப்போ இந்த 2 பேட்டரியும் தூக்கி போட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா OnePlusோட ஃபோனு பேட்டரி இருக்குது. இதில் எம்ஏஹெச் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒன்றையும் அந்த பக்கத்துக்கு வந்து வேறு ஒரு பேட்டரியும் நம்ம போட்டு பார்க்கலாமே, ஏன்னா வோல்டேஜ் வந்துடும், நமக்கு எம்ஏஹெச் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணேன். இதில் 2 பேட்டரியில் இந்த பேட்டரி நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அந்த ஒரு பேட்டரியோடையே நான் வந்து உள்ள அந்த ஐபேடில் வந்து அந்த சொருவிட்டேன். அதை சொருவி செக் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் மாட்டி வச்சுருக்கிறேன். டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது, ஆப்பிள் லோகோ காட்டுது, ஆனால் அமர்ந்து போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வோல்டேஜ் நமக்கு 3.7 வருது. பட் ஒரு பேட்டரி தான் அப்படிங்கிறப்போ எம்ஏஹெச் வந்து 8000லேருந்து பாதியாக குறைஞ்சிரும், 4000த்துக்கு குறைஞ்சிரும். 4000 எம்ஏஹெச்சில் இந்த ஐபேடு வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் லோகோ மட்டும் வந்துட்டு போகுது. மற்ற பொருளை கூட கை வச்சிடலாம், ஆனால் பேட்டரி அப்படிங்கிறது வெடிக்கக்கூடிய ஒன்று. அதனால் இதில் விளையாட வேண்டாம், காசு போனால் போகுது, வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு புதுசாக வாங்கி போட்டுலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா, சனிக்கிழமை நான் ரசிச்சுட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தேசிய கொடியெல்லாம் கட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்திக்காரங்க, வட மாநிலத்து நண்பர்கள்லாம் வேலை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம தேசிய ஒரு திருவிழான்னு வந்ததும் அப்படியே கொடி கட்டி பறகுது. அது அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது மாதிரி இருந்துச்சு. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் ஒரு கடைக்கு வருவாங்க. இந்த கடையில் தான் நானும் ஸ்பேரில் வாங்குவேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே வந்து பார்த்ததில் இன்றைக்கி லீவு போல், நம்ம கெட்டனாயிரம் கடை இன்றைக்கி திறக்கலை. அதனால் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு அந்த பையாட்ட கேட்டேன், இந்த மாதிரி இதுக்கு பேட்டரி தேவைப்படுது, எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா மொபைலில் செக் பண்ணி பார்க்குறாரு, இந்த ஐபேடு இந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 12,000 போட்டிருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரேட் அதிகம் சொன்னார். அதுக்கப்புறம் பேரம் பேசி 1200 நம்ம வாங்கியிருக்கிறோம். இது வாரண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை போட சொன்னால் அவர் திணறாரு. பாருங்கள், பிச்சிருவார் போல், அந்த மாதிரி இருக்கும் போல். ஆக்சுவலி இதில் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து ஒரு வட்டம் ஒன்று இருக்கும், அதை வந்து பிக்கணும். அது பிச்சா தான் உள்ளே வந்து கரெக்டாக சுருகும். அப்புறம் நான் வாங்கி பிச்சேன். இது ஒர்க் ஆகுதோ இல்லையோ, வாங்க ரிஸ்க் எடுக்கலாம். நான் பிச்சிட்டதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இது நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே பிச்சு உள்ளே போட்டு டிஸ்பிளேலாம் மாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அங்கே செக் பண்ணி பார்த்தா லைட் எரிஞ்சுது, சார்ஜ் ஏறுற மாதிரி சிம்பிள் காட்டுச்சு. அதனால் அந்த நம்பிக்கையாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வாரண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம ஒர்க்காலன்னு சொல்லி திரும்ப கொண்டு போனாலும் வாங்க மாட்டான். எல்லாமே நம்ம ஓன் ரிஸ்க்கு தான். சார்ஜ் போட்டு பார்த்து ஆன் பண்ணி பார்த்தா ஒரு ரியாக்ஷனை காணுங்க. எனக்கு உடனே பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா 1200 போட்டு வாங்கினது வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப கலட்டி மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ போடணும், அப்போ தான் அது வந்து டைட்டாக பிடிக்கும் பேட்டரியை. ஸ்க்ரூ போடலன்னா நம்ம அழுத்தும் போது மேபி வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கான ஸ்க்ரூவை போடுறேன்னு சொல்லிட்டு அதை மாட்டி விட்டு, இப்போ டச்சை மாட்டாமல் டிஸ்பிளேயை மட்டும் மாட்டி விட்டு பார்த்தேன். ஆப்பிள் லோகோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, நல்லா சகுனம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ரி சிம்பிள் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் திரும்ப ஆப்பிள் சிம்பிள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போவும் அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா ஒழுங்காக செட் ஆகலை, உக்காரலை. பேட்ரி ஒர்க் ஆகும், பட் அது ஒழுங்காக உக்காரலை போல். இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, மேலே வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்க்ரூவை மட்டும் போட்டால் போதாது, அதுக்கு மேலே வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். அதை போடுறதுக்கு மறந்துட்டேன். அதை மாட்டினதுக்கப்புறம் தான் இங்கே திரும்ப சார்ஜ் போட்டு பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்ரிக்கான சிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, இப்படி தான் வரணும். இப்படி வந்தால் தான் பேட்ரி வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜ் எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவாகவே இந்த ஐஃபோன் 5, 6, 7, 8 அப்புறம் இந்த மாதிரி ஐபேடு எல்லாமே ஸ்டார்டிங்கில் பேட்டரி நல்லா இருந்துச்சு புதுசாக வாங்கும்போது. இப்போ காலம் கடக்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பழைய ஓஎஸ், இதில் எதுவும் இருக்காது, இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஞாபகத்துக்காக வீட்டில் போட்டுரும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சும்மா தான் கிடக்கு, இடைக்கு போட்டுருன்னு சொல்லிட்டு இரும்பு கல்லையும் தூக்கி போட்டுருந்தாங்க. அந்த பேட்டரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் கிடந்து என்ன பண்ணிடுது, அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆகிடுது, டெட் கண்டிஷனில் போயிடுது. அதனால தான் இப்படிப்பட்ட பழைய டிவைஸ் எல்லாம் பேட்டரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ள டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஐபேடை வந்து ரெடி பண்ணியாச்சு. பட் புதுசாக ஒரு சம்பவமாக இருக்கும் வந்திருக்கும். கேமரா வேறு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு எரிச்சலாக வருது. பேட்டரியை மாற்றிட்டு டச் மட்டும் காட்டி இதில் வச்சுருந்தேன், பெட்ஷீட்டில் வச்சுருந்தேன். பேட்டரி மாற்றின சந்தோஷத்தில் இப்படி சாஞ்சிட்டேன், இப்படி கையை வச்சுட்டாங்க. அங்கே டிஸ்பிளே வச்சு அந்த டச்சை வச்ச ஞாபகமே எனக்கு இல்லை. ப்ரொடக்ட்னு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தேன், இந்த படுபாவை இப்போ எவ்வளோயே நான் அங்கே படுக்க வச்சுருக்கிறேன். பேட்டரியை சரி பண்ணியாச்சு, டச்செலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது.
ஆனால் என்ன இது ஒரு காவம் இருக்குது பாருங்கள். டச்செல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, பட்டு உடஞ்சி போயிடுச்சு. ஹோம் பட்டனே முக்கியம், அதுவே நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன இது நமக்கே வந்து அமைது பாருங்கள். ஹோம் பட்டன் நமக்குனா தான் ஓகே. டச்சு உடஞ்சாலும் நமக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஹோம் பட்டன் தான் நமக்கு வேலை செய்யலை. கண்டிப்பாக வேறு டச்சு மாற்றி ஆகணும். இசக்கியின் ஃபெயிலியர் ஸ்டேட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்பா ஆளை உண்டா தூங்க போகிறேன்.